வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே துலா ராசிக்காரங்கள் சுக்கிரனோட அதிபதி, எப்பவுமே காற்று ராசின்னு நம்ம சொல்லக்கூடியவர் துலாம் ராசி. எப்பவுமே துலா ராசிக்கு பொறுத்தளவு இனிமையான பேச்சு, தெளிவான சிந்தனைகள். அவர்கிட்ட இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட நம்ம பேசினாவே அவங்க நல்லவன்னு சொல்லி நம்பிடும். அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு பிடிக்கும். அப்படி இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு குழப்பங்கள் உண்டாகும். அவங்களை அறியாமலேயே துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் வரும். அதாவது நம்ம எதா இருந்தாலும் சாதிச்சிரும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று ஒரு தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை நினைச்சு மனக்கவலைகள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் காரணமா இருந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு 8ஆம் இடம் இருக்கிற குரு பகவான் தான் காரணம். இப்ப சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. சனி வக்கரம் அடைஞ்சனால என்ன ஆகும்னா, இந்த மன வேதனை, மன நிம்மதி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகும். எப்பவுமே ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சிந்தனையில இருந்திருப்பீங்க. அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, அது மாதிரி நடந்துருமா, இது மாதிரி நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அறியாமலேயே பயம் வரும். வெளிய உலகத்துக்கு வேற நீங்க சிரிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு தான் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் சிம்ம ராசியில உட்கார்ந்துருக்காரு. இப்ப சிம்மராசினோட சூரியனோட சாரத்துல சுக்கிர பகவான் உட்காரும் பொழுது தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு, தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பும் அதிகாரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்குங்க. அதனால என்ன ஆகும்னா, தடுமாற்றங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல 15 நாள் நல்லா இருந்திருக்கும், 15 நாள் ஒத்து வராது. இது கையில ஏதாவது பணம் வச்சிருந்தீங்கன்னா அது தேவையில்லாத வகையில விரயங்கள் ஆகும். நீங்க ஏதாவது வீட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு இது வாங்கி போடலாம், அது வாங்கி போடலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்களும், இது தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். திடீர்னு வெளியூர் பயணங்கள் இது மாதிரிலாம் நமக்கு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்களால நமக்கு மன உளைச்சல்கள் கூட வந்திருக்கும். அதுக்கெல்லாம் இப்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் இப்ப இந்த சனி வக்கரம் அடைஞ்சது. அது இல்லாம உங்க ராசிநாதன் சுக்கிரனோட சூரியன் சேர்க்கை பெறுவது ஒரு நல்ல பலன். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் தேவையில்லாத விரயங்கள் பண்ணாலுமே கூட அந்த உங்க விரயஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த விரயங்கள் இங்க பண்ணாலுமே கூட அது சுப விரயமா மாத்துறவர் யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்கள் பண்ண போறாரு. அப்படி சுப விரயங்கள் பண்ணும் பொழுது நீங்க எது மாதிரி விரயங்கள் நீங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், திருமணம் பண்ணலாம், வீடு, இது எல்லாமே சுபகாரியங்கள். அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்ம வீடு கட்ட முடியுமா, இடம் வாங்க முடியுமா, இத்தனை நாள் நம்ம இந்த வீட்டுல இருக்கோம், அந்த வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா, நம்ம இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வாடகை வீட்டுலயே நம்ம வாழ்ந்துட்டோம், சொந்த வீட்டுக்கு ஏதாவது நம்ம போக முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் நீங்க சொந்த வீடு கட்ட வேண்டிய வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாயோட வீட்டுல, அதாவது விருச்சிக ராசியை குரு பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது குடும்பத்துல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். இத்தனை நாள ஒரு நல்ல காரியங்களுக்கு தடங்கலானது இருந்தனால இப்ப அது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க பொழுது. அதனால தொட்டதெல்லாம் ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த துலா ராசிக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் மக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே கூட 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த 6க்குடையவன் ராகு என்ன பண்ணுவார்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் ஒரு பக்குவத்தையும் உங்ககிட்ட கொடுப்பாரு. அதனால ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம
வெளியூர் பயணங்கள் நம்மளால வந்து சொந்த தொழில், இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு 2-3 மாதமா வந்து தொழில்ல எதுக்கெடுத்தாலும் தொழில பிரச்சனை. நிறைய பேர் வேலையை விட்டுட்டே வந்திருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள், நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்கும். அது எல்லாம் தடுமாற்றம். இது என்னடா வாழ்க்கை. எப்பவுமே துளாராசிக்காரங்க வந்து ஒரு தைரியமிக்க ராசி. ஆனா ஒரு 2-3 மாதத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே தடங்களா இருக்கும். எல்லாமே பிரச்சனை. நம்மளால வந்து ஜெயிக்கவே முடியாதா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஒரு அற்புத வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம். அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டுமே, நம்ம சொந்த ஊருக்கு போக முடியல, விசா கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல, நமக்கு அது அங்கீகாரம் கிடைக்கல, பணம் கட்டினது நம்ம திரும்பி வாங்கல, நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க திரும்பி கொடுக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. பட் விரைய கேதுவா இருந்தாலுமே கூட அந்த விரைய கேது 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானை குரு பாக்குறாரு. அதனால குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா சுப விரயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். எப்பவுமே இத்தனால வந்து ஒரு 4-5 மாசமா கடன்லயே உங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருந்திருப்பீங்க. கடைசி டயத்துல உங்களுக்கு எல்லாம் விலகி போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதத்துல நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் கைக்கூடி வரும். வீடு கட்ட முடியாதவங்க தாராளமா வீடு கட்டுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண யோகமும் கண்டிப்பா இருக்கு. இப்ப நமக்கு குரு பார்வை இல்லையே, நம்மளால வந்து இப்ப திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பல குழப்பத்துல இருப்பீங்க. பட் என்னன்னா குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல குரு பாக்குறாரு. உங்க விரை குரு 12ஆம் இடத்துல விரை குருல கேது பகவான் பாக்குறாரு. கேது பகவானோட குரு பார்வை இருக்குங்க, விரைய குரு இருக்குங்க. அதனால சுப விரயங்கள் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையும் குரு பாக்குறாரு. 12ஆம் இடத்தை விரைய குருவும் குரு பாக்குறாரு. அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா சுபகாரியங்களுக்கு கண்டிப்பா நீங்க நடத்தலாம். கடனாவது வாங்கி நீங்க ஏதாவது நீங்க வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். மெயினா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். எனக்கு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கால் குடைச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரின் ப்ராப்ளம் இது எல்லாமே கொஞ்சம் வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அசால்ட்டா இருக்க வேண்டாம். அதை மட்டும் நீங்க மீன பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபடுறது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை, நான் நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது அப்படின்னு இருந்தவங்களுக்கு, அது இல்லாம வந்து மறு வாழ்க்கை நம்ம பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சவங்களுக்கெல்லாம் இது நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். புதிய வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமா நீங்க வாங்கலாம். அதனால இந்த மாதம் உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் என்னதான் நம்ம கிரகநிலைகளோட கோச்சார படிப்பு நம்ம பார்த்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு பலன் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.